கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களை ஒவ்வொரு வாரமும் நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தினுடைய அறிமுகம் போன வாரம் பார்த்தோம் இல்லையா? இன்னொரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாமா? அதில் 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய அறிமுகத்தை நம்ம கவனிக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 2வது பிரயாணத்தில் இந்த தெசலோனிக்கே பட்டணத்துக்கு அவர் போகிறார். கூடவே சீலாவும் தீமோத்தேயும் போகிறாங்க. அவர்களிடத்தில் அவர்கள் ஊழியம் ஒரு மாதம் அளவும் தங்கியிருந்து அந்த ஊழியத்தை செய்கிறார். 3 ஓய்வு நாட்கள் நல்லா கடந்த வாரத்தில் படித்தோம். அந்த பட்டணம் பார்த்திங்கன்னா பழங்காலத்திலிருந்தே ஒரு பிரசித்தி பெற்ற பட்டணமாக இருந்தது. அலெக்சாண்டருடைய காலத்துக்கு பிறகு, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த அகஸ்டஸ் சீசருடைய காலத்தில் அங்கே யூதர்கள் அதிகமாக போய் குடியேறினாங்க. அவர்களுக்கு நிறைய தேவாலயங்களும் சினகாக்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ இப்படியாக இவர்கள் அங்கே செட்டிலாக இருக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே போய் இங்கே ஊழியத்தை செய்துட்டு 2வது முறை அவர்களிடத்தில் போகிறதுக்கு அவர் பிரயாசப்படும் போது அவர்னால் போக முடியல, சில தடைகளின் காரணமாக. அதனால் தீமோத்தேயை அனுப்புகிறார். தீமோத்தேயு போய் அந்த ஜனங்களை எல்லாம் சந்தித்து ஒரு சில நல்ல செய்திகளை அவர் கொண்டு வரார். அது என்ன செய்திங்கிறதையும் கடந்த வாரத்தில் கொஞ்சம் பார்த்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பார்க்கலாம். அப்படி கொண்டு வரும் பொழுது அதை பார்த்துட்டு இவர் திரும்ப போக முடியாதனால அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் தேவனுடைய சார்பாக சில கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு தான் இந்த நிருபம் 1 தெசலோனிக்கேயர் நிருபம் எழுதப்பட்டது. இது எல்லா நிருபங்களையும் முதல் எழுதப்பட்ட நிருபம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இந்த தொடக்க காலத்தில் அவர் ஊழியம் செய்கிற விஷயம் இருக்கு இல்லையா, கிபி 52 அந்த காலகட்டங்களில் இவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்திருக்கிற ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ தெசலோனிக்கே பட்டணத்துக்கு அவர் இந்த ஒரு நிருபம் எழுதுறதை கவனிக்கலாம். கடந்த வாரத்தில் உங்கள் விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், உங்கள் நம்பிக்கையின் பொறுமை, இது ரொம்ப அழகாக அந்த யூதர்கள் விசுவாசிக்காத யூதர்கள் அங்கே ரொம்ப ஜனங்களை தொந்தரவு பண்ணும்போது இவர்கள் கொஞ்சம் பலத்தில் நின்றுருக்காங்க. வேத வசனம் வல்லமையோடு அவர்களுக்குள்ளே இறங்கியிருக்கு. அவர்கள் விக்கிரகத்தை ஆராதனை விட்டு வெளியே வந்திருக்காங்க. இது எல்லாமே பவுல் அங்கே விட்னஸ் பண்ணிவிட்டு மேலும் அவர்களை தேவனுக்குள்ளாக உற்சாகப்படுத்துகிறார். எப்படி அப்படிங்கிறதா 2ஆம் அதிகாரம். சரியா? ஸோ 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணா இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். எப்படி இந்த வார்த்தை சொல்றார்? நாங்கள் உங்களிடத்தில் வந்தது வேஸ்ட் ஆகல என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். இது எப்படி அவருக்கு தெரிஞ்சதுன்னா, இப்போ தீமோத்தேயு போய் அவருடைய விசுவாசத்தின் கிரியை எல்லாம் பேசிட்டு வந்திருப்பார் இல்லையா, இது அவருக்கு இப்போ தெரிய வருது. அதனால் அவர் ரொம்ப திருப்தியோடு அந்த வார்த்தையை சொல்கிறார். நான் உங்களிடத்தில் வந்தது வீணா போல, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தையடைந்திருந்தும், பிலிப்பு பட்டணத்திலையும் கஷ்டப்பட்டிருக்கான், வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். என்ன அங்கேருந்தா வர்றாங்க, அங்கே ஏற்கனவே அவங்களுக்கு சில கஷ்டங்கள், அதை முடிச்சுட்டு இப்போ தெசலோனிக்கேயர் பட்டணத்துக்கு வரும்போது அங்கேயும் நாங்கள் தைரியமாக உங்களுக்குள்ளே அங்கே வேலை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருந்தோம். ஏன்னா பிலிப்பு பட்டணத்திலிருந்து இவர்கள் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. அதை ஏற்கனவே பவுல் அப்போஸ்தலர் நடபடிகளில் அவர் சொல்கிறத கவனிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் நின்று, பாருங்கள் அங்கே நின்று, மக்கதோனியா தேசத்தான்ங்கிறது அங்கே தெசலோனிக்கே பட்டணம் தான் அங்கே முக்கியமாக இருக்குது. கொஞ்சம் கவனிக்கலாம். ஏதோ வேறு பட்டணம் நினச்சிக்க வேண்டாம். நீர் மக்கதோனியாவுக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக என்ன செய்கிறோம்? பிரயத்தனம் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போது அந்த மாதிரி அவர் இது அப்போ தேவனுடைய ஒரு கைடன்ஸ் அங்கே இருந்திருக்கு. அந்த கைடன்ஸ் நிமித்தம் தான் அவர்கள் மக்கதோனியா தேசம், அதில் முக்கியமானது தெசலோனிக்கேயா பட்டணம். அங்கே போய் இவர்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருந்திருக்காங்க.
அதில் சில கஷ்டங்களை குறித்து தான் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய விஷயங்களை குறித்து எழுதுகிறார். அநேக கஷ்டங்கள் பட்டோம், மிலார்களால் அடிபட்டோம், கல்லறி உண்டோம், கப்பர் சேதத்தில் இருந்தோம்னால நிறைய வசனங்கள் அங்கே எழுதுறதை நம்ம கவனிக்கலாம். ஸோ இதை அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாயும் அங்கே இருக்கவில்லை. திருவிழியத்தில் எங்கள் அறிவுரைகள் தவற்றையோ கெட்ட எண்ணத்தையோ வஞ்சகத்தையோ அடிப்படையாக கொண்டவை அல்ல. அப்படின்னா நாங்கள் யதார்த்தமாக உங்களிடத்தில் வந்து இந்த சத்தியத்தை பாருங்கள், சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் பாருங்கள், தேவன் எங்களை உத்தமர் என்றெண்ணினபடியே தேவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்களை அனுப்புகிறாராம். உத்தமர் என்றெண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தேகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். இதெல்லாம் சபை மக்களுக்கு தெரியணும். ஏன்னா குழப்பிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஊழியத்தை செய்யும்போது சாத்தான் யாரோ ஒரு பலவீனமான ஒருத்தரை உள்ளே அனுப்பி அந்த ஊழியத்தையே கொச்சப்படுத்திடுவாங்க. ஸோ அதனால தான் இங்கே அங்கே தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார், தேவன் எங்களுக்கு விட்னஸ் பண்ணியிருக்கார், எங்களை உத்தமர்னு எண்ணி தான் இப்போ வந்து உங்களை கிட்ட அனுப்பிச்சிருக்கார். அதனால் நாங்கள் மனுஷருக்கல்ல, நாங்கள் தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம். பாருங்கள், நாங்கள் தகுதி உடையவர்கள் என்று கருதி நற்செய்தியை கடவுளே எங்களிடம் ஒப்படைத்தார். என்ன அழகான வார்த்தை பாருங்கள். நாங்கள்லாம் தகுதி உடையவர்கள் என்று கருதி நற்செய்தியை கடவுளே எங்களிடத்தில் ஒப்படைத்தார். அதற்கேற்ப நாங்கள் பேசுகிறோம், மனிதர்களுக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறியும் கடவுளுக்கே உகந்தவர்களாக நாங்கள் பார்க்குறோம். அதில் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலும் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. பாருங்க, அதுக்கு தேவனே சாட்சிங்கிறார். ஏற்கனவே தேவன் தான் எங்களை உத்தமர் என்று அனுப்பியிருக்கார். இப்போ உங்ககிட்ட வந்து நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உடையவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. அதற்கு யார் சாட்சி? தேவனே சாட்சியாக இருக்கார். இதுக்கு கடவுளே சாட்சிங்கிறார். அப்போ எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தான் செய்த ஊழியத்தில் பவுலுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு உத்வேகம் இருக்குது இல்லைங்களா, ஒரு அஷூரன்ஸ் சொல்கிறார். தேவனே சாட்சி, நாங்கள் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி தவறாக நாங்கள் பேசலை. நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்குள் பாரமாக இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவரிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடலைங்கிறார். அப்படின்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன தான் பண்ணிட்டு இருந்திருக்க வேணும்? மனுஷரால் மற்ற பாருங்கள். அப்போ ஒரு ஊழியத்தை செய்யும் போதே இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தாங்க. கொஞ்சம் ஊழியத்தில் வந்து நிறைய ஜனங்கள் வந்து கொஞ்சம் ஜனங்கள் வந்துட்டாங்கனாலே அந்த மனுஷரால் கிடைக்கக்கூடிய மகிமையை தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நமக்கு வேதம் என்ன சொல்லுது? எல்லாரும் நம்மளை போட்டு கீழே மிதிக்கணும்னு சொல்லுது. அப்போ பவுல் இதை நல்லா உணர்ந்துட்டார். அதனால தான் மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடல. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் இந்த ஊழியத்து நிமித்தம் ஒரு மகிமையை தேடல, அவர் மிகவும் தன்னை தாழ்த்துகிறவர் இருக்கார். இது கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது என்ன சொல்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போது ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை, மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரன் குறைவை நிறைவாக்கினார்கள். மக்கதோனியா, மாசிடோனியா எவ்விதத்திலும் உங்களுக்கு பாரமாக இராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருந்தேன், இனிமேலும் நான் ஜாக்கிரதையாக இருப்பேன். பவுல் ஏன் தெரியுங்களா? ஜனங்கள் ஒவ்வொரு ஊழியத்திலையும் ஜனங்கள் நம்மளை கீழே தள்ளுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, தவறாக பேசுகிறதுக்கு, தவறாக சித்தரிப்பதற்கு. சாத்தான உன்னை டிவைஸ் சுற்றி வச்சுருப்பான். அதனால தான் கொரிந்தியருக்கு எழுதும் போது நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன், இப்போ கூட உங்களை நான் யாரையும் வருத்தப்படுத்தலை. இதை தான் இப்போ தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்களுக்கும் அவர் சொன்னார். போன வாரம் பார்த்தோம் இல்லையா, நாங்கள் இரவும் பகலும் வேலை செய்து சாப்பிட்டோம், யாரைக்கும் நாங்கள் பாரமாக இல்லை. அப்போ அந்த விஷயத்தில் பவுல் வந்து மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து தங்களை மேன்மைப்படுத்தாமல் வசனத்தை மேன்மைப்படுத்துகிறான், தங்களை தாழ்த்திக்கிட்டாங்க. அதே சமயத்தில் ஒரு நல்ல விசாரணை செய்து சபையை வழிநடத்துகிற மூப்பர்களை எப்படி வந்து கவனிக்கணும் தெரியுங்களா? வாசிக்கலாம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். பாருங்க, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள் விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுறாங்க பாருங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்கள நீங்கள் மிகுந்த கனத்துக்கு பார்த்துடுறாங்க. ஆனால் இங்கெல்லாம் எப்படின்னா கஷ்டப்படுறவங்கள கேவலமாக நினச்சிட்டு போயிடுவாங்க, தள்ளி வச்சுருவாங்க,
மோசமான சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க இல்லையா? அதில் பந்தா பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கள மேலே கொண்டு போய் வச்சுருவாங்களாம். இதுதான் இன்றைக்கி சாத்தானுடைய அந்த சூழ்ச்சி. ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வானா, சுற்றிலும் கவனிப்பாங்க. யாருங்க உண்மையாக ஊழியம் செய்கிறது, யார் ரொம்ப அவமானப்படுறது, யார் ரொம்ப கஷ்டப்படுறது, யார் ரொம்ப வியாகுலப்படுறது, யார் கஷ்டங்களின் மத்தியிலேயே வேலை செய்கிறது பார்க்கணும். அப்படி இருக்கிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்குள்ளாக ஆக்கணும். பவுல் என்ன கணத்திற்குள்ளாக ஆக்கணும்னு சொல்லலை. நாங்கள் மனுஷரால் வந்த மகிமை என்றைக்குமே நாங்கள் தேடலை. ஆனால் இந்த மாதிரி ஊழியக்காரர்கள் யாராவது வரும் பொழுது அவர்களை இங்கே நல்ல கனப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக சத்தியம் கேட்கக்கூடிய சகோதரர்கள் சில பேர் எப்படி ஒரு கவனக்குறைவில் சொல்ல கூட கேட்பாங்க, ஆர்வக்கோளாறில் கேட்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறவங்க தேவனுக்கேற்ற கிரியை செய்ய முடியாது. அதனால் பவுல் தன்னை யார் மாதிரி ஆக்கிட்டேன்னு சொல்கிறார். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, ஒரு தாய் மாதிரி தன்னை அந்த சபை மக்களுக்கு முன்பாக அவர் காண்பிக்க ரொம்ப பிரயாசம் உள்ளவராக இருக்கார். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் குடிக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. பாருங்க, நான் எப்படி தெரியுமா உங்களோட இருந்தேன், ஒரு பால் குடிக்கிற குழந்தைக்கு தாயானவள் எப்படி காப்பாற்றுவாளோ அந்த மாதிரி ஒரு தாயை போல நான் உங்களுக்கு இருந்தேன்னு சொல்கிறேன். பாருங்கள், நாங்கள் உங்களிடத்திலே இருந்த பொழுது தாய் தன் குழந்தைகளை பேணி வளர்ப்பது போல கனிவுடன் நடந்து கொண்டோம். அதான் தமிழ் நமது புராட்டஸ்டன்ட் பைபிளில் பட்சமாக இருந்தோம்னு வார்த்தை இருக்குது. அப்போ திருச்சபையின் பிள்ளைகள், ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா, ஒரு கனிவோடு இருப்பாங்க. அவர்கள் ஒரு ரப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அவங்களுடைய இருதயத்தில் எப்படி இருக்குன்னு ஒரு கனிவு. நம்ம ஏற்கனவே இந்த ஒரு மரத்தை குறித்து பார்க்குறோம் இல்லையா, பனை மரம், நீதிமான் பனையை போல செழிப்பான். அந்த பனைமரம் பார்த்தீங்கன்னா வெளியில் ரஃப்பாக இருக்கும், உள்ளே அறுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் திருச்சபையின் பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகள் ஒரு தாயை போல அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு அக்கறை எடுத்துக்கணுமா. தேவனுடைய சத்தியத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களிடத்துல மிகுந்த கனிவோடு நடந்துக்கணுங்கிறார். அப்படி தான் நாங்கள் நடந்துக்கிட்டோம் உங்ககிட்ட, அது உங்களுக்கே தெரியும், அதுக்கு தேவனே சாட்சி சொல்லிட்டு தான் நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாக இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்தது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாக இருந்தோம். இந்த வசனமெல்லாம் கொஞ்சம் கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதரர் சொல்லி. இன்றைக்கி யாருங்க சகோதரனுக்காக ஜீவன் கொடுக்குறதுக்கு யாராவது ரெடியாக இருக்காங்களா? சகோதரனுடைய ஜீவனை எடுக்கிறதுக்கு வேணால் ரெடியாக இருப்பாங்க. ஜீவன் கொடுக்குறதுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கறது. தன்னுடைய செல்ஃப் ப்ரெஸ்டிஜ், ஈகோ எப்படி தெரியுங்க, சத்தியம் படித்தவங்களுக்கு இருக்குது இன்றைக்கி. அப்படியே கீழே இறங்கிடணுங்க, அதுதாங்க ஜீவன் கொடுக்குறது. இன்னும் யாருக்கு ஜீவன் கொடுக்குறது தயாராக இல்லை, சத்தியம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஊராக போய் சத்தியம் சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் மற்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு தன்னை போல் பிறனை நேசிக்கிற ஊழியக்காரன் மிக மிக குறைவு. தன்னை போல் பிறனை நேசிக்கிற ஊழியக்காரன் தான் மற்றவர்களுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுப்பான். திருவிழியத்தில் எப்படி இருக்குது இந்த வசனம், இவ்வாறு உங்கள் மீது ஏக்கம் உள்ளவர்களாய். பார்த்தீங்களா அந்த வார்த்தை பாருங்கள், ஐயோ உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமின்றி எங்களையே உங்களுக்கு கொடுத்து விட ஆவலாக இருந்தோம். அந்த ஏக்கம்ங்கிற வார்த்தை இருக்குது பாருங்கள், ரொம்ப முக்கியம். இன்றைக்கெல்லாம் அந்த செல்ஃபோனு இந்த மாதிரி பிசாசுகள் எல்லாம் நம்மக்கிட்ட வந்ததுனால சகோதர அன்பே குறைஞ்சி போச்சுங்க. சத்தியத்தில் பாருங்கள், நிறைய யூடியூப்பில் நிறைய சப்ஜெக்ட் வந்துட்டு இருக்குது. வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே சப்ஜெக்டெலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, இப்போ எது கேட்குறது, அது அவங்களுடைய சாய்ஸ் தான். ஆனால் எது போயிடுச்சு தெரியுங்களா, ஆதியிலே கொண்டிருந்த அன்பு போயிடுச்சு. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. ஒரு காலத்தில் ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னாடி சகோதர சகோதரர் கொஞ்சம் கவனிங்க, ஒரே சபை தான் தமிழ்நாட்டில், வேதமானவர் ஆகிய சபை ஒன்று தான், கொஞ்சம் பேர் தான். ஊழியங்கள் ஒரு கிராஜுவலாக பெருகிட்டு இருந்த ஒரு காலம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்வென்ஷன் 3 நாள் சத்தியத்தில் நல்லா கலிகூர்ந்த தேவனுடைய பிள்ளைகள் அந்த கன்வென்ஷனை விட்டு போகும்போது போகவே மாட்டாங்க. எல்லாம் கட்டிப்பிடி, சகோதரிகள் எல்லாம் கட்டிப்பிடிச்சி அழுதுட்டு போவாங்க. காட்சிகளெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இல்லைங்க. நிறைய பெரிய கன்வென்ஷன் கூடனா கூட முடியறக்குள்ளேயே ட்ரெயினுக்கு எப்போ போகலாம், எப்போ பஸ்ஸுக்கு டைமு, இப்படி தான் பார்த்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் போகவே மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருந்த ஒரு காலமெல்லாம் இருந்தது. அன்பு இருந்தது. அப்போ
சத்தியம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இப்போ சத்தியம் நிறையா இருக்குது, அன்பை காணும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. இதையும் பவுல் தான் எழுதினார், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. அப்போது யாருக்கிட்ட அன்பும் சத்தியம் இருக்குதோ அவர்கள் சகோதரர்களை பார்க்க ஏக்கமுள்ளவர்களாக இருப்பாங்க. மற்ற சகோதரர்களுக்காக எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதையத்தான் அவர் விட்னஸ் பண்ணுறார். 9ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். பாருங்க, இரவும் பகலும் வேலை செய்து உங்களிடத்தில் பிரசங்கித்தோம் சொல்றார். யாருக்கும் நாங்கள் எந்த வருத்தமும் கொடுக்கல. அப்போ சகோதர சகோதரிகளுக்கே பாரமாய் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறவன் தான் ஊழியக்காரன். நம்ம சகோதரர் தானே. சில பேர் அப்படி இருப்பாங்க, அந்த உரிமையை எடுத்துக்குவாங்க. அந்த உரிமையில் எப்படி இருந்துடக்கூடாதுன்னா, அதிகமான ஒரு வலியை அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது, அவர்களுக்கு பாரமாக இருந்துடக்கூடாது. பவுல் பாருங்கள், எவ்வளோ பெரிய பணக்காரர். அவர் என்ன செய்கிறார் நம்ம படித்தோம் இல்லையா? அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். அவர் முதல்ல போய் அங்கே கொரிந்து பட்டணத்துக்கெல்லாம் போகும்போது அங்கே ஆக்கிலா பிரிஸ்கில்லா அந்த தம்பதிகளை சந்திக்கிறார். தானும் பாருங்கள், அவர்கள் கூடார தொழிலாளிகளாக இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனான அப்படின்னாலே அவரிடத்தில் தங்கி அங்கே வேலை செய்து கொண்டு வந்தான். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெபாலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். வசனம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பவுல் அவர் நேச்சுரலாகவே கூடாரம் போடுற தொழில் செய்கிறவர் அல்ல. அவர் பெரிய பணக்காரர். ஒரு ராஜாவே ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவன் லஞ்சம் கேட்டிருக்கான்னா அவர் ஜெயில் இருக்கும்போது அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு வசதி உடையவராக இருந்திருப்பார். ஆனால் இப்போ எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணிட்டு சகோதரர்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்காக வரும் பொழுது நைட்டு பகல் ஷிஃப்ட்டு அந்த டென்ட்டு போடுற டெக்னீஷியன் வேலையை செஞ்சு இந்த ஊழியத்தை நிறைவேற்றுறார். காரணம் என்ன? எந்த சகோதர சகோதரிகளுக்கும் அவர் பாரமாக இருக்கக்கூடாதுங்கிறது தேவனுடைய ஒரு சித்தம்ங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்று நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. முதல்ல என்ன சொன்னார்? நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ததற்கு தேவனே சாட்சினார். இப்போ அவர்களுக்கு மத்தியில் சொல்லும்போது இந்த ஊழியத்தில் நாங்கள் எந்த பிழையும் இல்லை, பரிசுத்தமாக தான் இந்த வேலையை செஞ்சோம் என்பதற்கு இப்போ யார் சாட்சி? தேவனும் அங்கே சாட்சியாக இருக்கார். ஸோ அடுத்த வசனம் கொஞ்சம் கவனிக்கும் போது, மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்பது, கவனிங்க 12ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடந்துக்கணும்னு சொல்லி ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. முதல்ல என்ன சொன்னார்? ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல சொன்னேன். அப்போ தாய் தன் பிள்ளைகளுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. அநேக சத்தியங்களை சொல்லி அவர்களை நல்லா வளர்த்துறமா. ஒரு தாய் எப்படி உணவு கொடுத்து தன்னுடைய குழந்தைகள் வளர்த்துற மாதிரி பவுல் ஒரு தாயை போல அந்த தெசலோனிக்கே ஜனங்களுக்கு உணவு கொடுத்து வளர்த்துறக்கு முயற்சி செய்தார். அது மட்டும் இல்லை, ஒரு தகப்பனை போல தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு புத்தி சொல்கிறார். தேவனுடைய சத்தியங்கள் இருக்கக்கூடிய எச்சரிப்புகள், தேர்தல் எல்லாத்தையும் சொல்கிறார். அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரரை நம்ம என்ன படிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்குள்ளே இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்குள்ளே இல்லையே. அப்படின்னா புரியுதுங்களா? இன்னைக்கும் நிறைய சபைகள் பெருகிருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுங்களா? அதை வழிநடத்துவதற்கு ஒரு பக்குவமுள்ள மூத்த சகோதரர்கள் எத்தனை பேர், அவங்களுக்கு தாங்க தெரியும். நிறைய பேர் சத்தியத்துக்குள்ளே ஈக்குவலாக வந்துடுறாங்க. ஈக்குவலாக வந்துட்டு ஒரு மூப்பர் எலெக்ஷனுங்கிற போது அதில் நிறைய பிரச்சனைகள். ஏன்னா நம்மளாம் ஒரு ஈக்குவலாக தானே வந்திருக்கோம். நீ பெரிய ஆள் இல்லை, நானும் பெரிய ஆள் இல்லை, அந்த மாதிரி. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பக்குவமான சில தேர்தல்களும் நடக்கிறது உண்டு. இன்னொரு பக்கம் நம்ம சுற்றி கவனித்து பார்க்கும்போது எப்பொழுதுமே அன்புக்குரிய சகோதர சகோதரரை கொஞ்சம் கவனிக்கலாம். நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் என்னை வழிநடத்துவதற்கு எனக்கு ஒரு மூத்தவர் இருக்கணுங்க.
ஒரு சபையினாலே அவங்க அதை ஒரு சத்தியத்திலும் அனுபவத்திலும் வழிநடத்துகிற மூத்தவர்கள் இருக்கணும். அப்போ தான் அந்த சபையை கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம்தான். பவுல் இதை சொல்கிறார் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார். அப்போது நிறைய பேர் சப்ஜெக்ட் பேசுறதுக்கு வேணா வரலாங்க, ஒரு தகப்பனை போல பராமரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க சபையில். அதைத்தான் சொல்கிறார், தகப்பன்மார் அநேகர் உங்களுக்குள்ளே இல்லையே, ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன் அப்படின்னார். ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து அவர் பேசுகிறார், ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து பேசுகிறார். ஒரு தாய் ஸ்தானத்தில் அந்த குழந்தைக்கு பரிவோட அன்போட அந்த ஃபீடிங் எப்படி பண்ணுதோ அந்த குழந்தைகளுக்கு ஒரு தாய், அதே மாதிரி தான் அவர் வசனங்களை கொடுத்தார். ஒரு தகப்பனை போல பராமரிப்பின் வேலைகளிலும் ஈடுபடுறார். சும்மா சரி சப்ஜெக்ட் எடுத்தாச்சுங்க, அவங்க ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அப்படியே ஊழியத்தை பார்க்கட்டும் அப்படின்னு போகாமல் அவர்களை குறித்து ஒரு ஆவல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அன்பு. சத்தியத்தில் பழகிட்டோம், நிறைய பேர் பழகின பழக்கத்தையே மறந்துடுறாங்க. ரொம்ப 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 பரிதாபம். பழகிறோம் நல்லா, ஒரு தட்டில் சாப்பிட்டு ஒரு தாய் பிள்ளைகளைப் போல் பழகிட்டு ஒரு சின்ன மனஸ்தாபம் அப்படியே பிரிஞ்சு போயிடுறாங்க, முகத்தையே பார்க்கறதில்ல. அந்த பழக்கத்துக்கு ஒரு மரியாதை இல்லையா? இது என்ன சத்தியம்? இது என்ன ஒரு சபை கூடுதல்? இதெல்லாம் தாங்க உண்மையான ஊழியக்காரர்களை கண்ணீர் விட வைக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதெல்லாம் சொல்கிறதுக்கு நிறைய பேர் கிடையாதுங்க. சும்மா சப்ஜெக்ட் வேணால் நிறைய பேர் பேசிட்டு போயிடலாம். இது அனுபவத்தின் மூலம் சொல்கிறதுக்கு இருக்கணும், அனுபவசாலிகள் இருக்கணும். பவுலுக்கு அந்த அனுபவம் இருக்குது. அதனால் அந்த முதல் அனுபவத்திலே அவர் சொல்கிறார் பாரு, உங்களுக்கு சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன், ஒரு தகப்பனை போல. இன்றைக்கி சபைகளுக்கு தகப்பனை போல நிறைய பேர் இல்லைங்க. நிறைய சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு ஆட்கள் வந்தாச்சு. ஆனால் இங்கே சொல்கிறார், உங்கள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றிருக்கிறேன். அடுத்தது 14ஆம் வசனம், நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை என்ன பண்ணியிருக்கார்? அழைச்சிருக்கிறார். அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்கள். அதில் 2:13 கொஞ்சம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. இப்போ இந்த இடத்துல அவர் முக்கியமாக சொல்ல அவர் என்ன பிரயாசப்படுறாருங்கிறது அந்த வசனத்திலே நம்ம கவனிக்கலாம். நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது நீங்கள் மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாது பெரிய விஷயங்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் சரி, சில பேர் பவுல் எழுதின நிருபங்களே அது பவுல் தான் எழுதியிருக்கிறார்னு போயிட்டாங்க. பவுலை கூப்பிட்டது கிறிஸ்து தான் அந்த நிருபத்தை கொடுக்குறாங்கிறத புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ அவர்கள் தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்கள் வசனமாக ஏற்றுக்கொண்டார்கள். தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதுனால நாங்கள் உண்மையாலுமே தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாம், அது தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது அப்போது பேலன்ஸ் செய்கிறது. காரணம் இது என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் எங்களை பார்க்கல, அதைத்தான் சொல்கிறார். ஊழியக்காரர்கள் நாங்கள் சில ஊழியத்தை செய்கிறோம், நீங்கள் எங்களை பார்க்கல, எதை மட்டும்தான் பார்த்துருக்கீங்க? தேவ வசனத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க. டெஸ்ட்டே அதுதான். இன்றைக்கி வசனத்தை தான் பார்க்கணும். வசனத்தை சொல்லுறவங்களை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி எனில் சகோதரரே, யூதேயா தேசத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி ஒரு உதாரணம் கொடுக்கிறார். அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். ஒரு நியூஸ் அவருக்கு பார்த்தீங்களா? யூதேயா தேசத்தில் சத்தியத்துக்குள்ள தேவன் வந்த சில யூதர்களே எதிர்த்து அநேக பாடுகளை படுத்தினாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலே படுத்தினார் இல்லையா தொடக்க காலத்தில்? அதே மாதிரி தான் இப்போ தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்கள் கூட சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு அவர்களும் சுய ஜனங்களாலே நிறைய கஷ்டப்படுறாங்க. பாருங்கள், நீங்களும் உங்கள் சொந்த இனத்தாரால் துன்புறுத்தப்பட்டீர்கள். ஸோ இந்த மாதிரி சொந்த ஜனங்களே துன்புறுத்தும் போது ஒரு சோர்வு ஏற்படும் இல்லையா? அந்த சோர்வு கட்டாயமாக தெசலோனிக்கே ஜனங்களுக்கு இருந்திருக்கும். இந்த சோர்வை நீக்குவதற்கு அநேக நிருபங்களில் பவுல் சில வசனங்களை எழுதியிருந்தாலும் விசேஷமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் படிக்கிறோம் இல்லையா? அது இஸ்ரேல் ஜனங்களுக்காகவே எழுதப்பட்ட நிருபம். இயேசு கிறிஸ்துவை நிரூபிப்பதற்காக யூதர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம் தான் அந்த எபிரேயர் நிருபம். அது ஏற்கனவே எபிரேயர் ஃபுல் புஸ்தகமும் யூடியூபில் இருக்குது. தயவுசெய்து அதெல்லாம் நீங்கள் பாருங்கள்.
எபிரேயருக்கு எழுதின நிருபம். நிறைய ஆழமான சத்தியங்கள் இதில் வெளிப்படுறதை இன்னும் கவனிக்கலாம். டைம் இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அந்த புஸ்தகத்தில் இப்படிப்பட்ட சபை மக்கள் சோர்ந்து போகும்போது அதுலேயும் ஒரு கவுன்சிலிங் இருக்குது பாருங்கள். எபிரேயர் 10:32 முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள். பாருங்க, நீங்களாம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்க போது நல்ல போராட்டத்தை நீங்கள் சகிச்சிருக்கீங்க. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கும் பங்காளிகள் ஆயிட்டீங்க. சில பேர் ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செய்யும்போது கூடவே நிறைய பேர் வந்து ஊழியம் செய்வாங்க. திடீர்னு அவரை கேவலப்படுத்தி யாராவது தள்ளிட்டாங்கன்னா உடனே அவரை விட்டு போயிடுவாங்க. அப்படி நடத்தப்பட்டவர்கள் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே சொல்கிறார், அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள். இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளுக்கு பவுல் பங்காளியானார். பவுலுடைய பாடுகளுக்கு சீலாவும் தீமோத்தேயும் தீத்துவும் பங்காளிகளானார். அதைத்தான் சொல்கிறார். அப்படி நடத்தப்பட்டவர்கள் இங்கே பங்காளிகளானீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி, ரொம்ப மன வருத்தப்பட்டிருக்கான், ஐயோ பவுல் ஜெயில் இருக்காரே, பரலோகத்தில் அது மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். எப்படியாவது பவுலை வெளியே கொண்டு வரணும், அதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி திங்கிங் பாருங்கள். அதுதான் அந்த திங்கிங் தான் சொல்கிறார். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. இதே கவுன்சிலிங் ஆட்டோமேட்டிக்காக தெசலோனிக்கேயருக்கு அது போகுது. இப்படிப்பட்ட துன்பம் உங்களுக்குள்ளேயே வந்துருச்சு. உங்கள் சொந்த ஜனங்களே உங்களை ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நமக்கு அப்படித்தாங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே துன்பப்படுத்துவாங்க, சபையாரே துன்பப்படுத்துவாங்க. அதில் தைரியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனுக்கேற்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாக வந்திருக்காங்க. அதே யூதர்கள் தான் இங்கேயும் தெசலோனிக்கே பட்டணத்திலேயும் இவர்களுக்கு ஆப்போசிட் ஆகிறாங்க பாருங்க. அவர்கள் இயேசு கிறிஸ்துவையும் துன்பப்படுத்தினாங்க, எங்களையும் பவுல் சொல்கிறார் பாரு, எங்களையும் துன்பப்படுத்தினாங்க. தேவனுக்கேற்காதவங்க அப்படின்னா தேவனுக்கேற்ற விதமாகவே அவங்க இல்லை, விரோதிகளாக இருக்காங்களாம். அதனால் பாருங்கள், அந்த யூதரே ஆண்டவராய் இயேசுவையும் இறைவாக்கினரையும் கொன்றார்கள், எங்களையும் துரத்தி விட்டார்கள். அப்புறம் அவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக அல்ல, மனித இனத்திற்கே எதிரிங்கிறார் பாருங்க. எந்த அளவுக்கு மோசமான ஜனங்களாக அந்த இஸ்ரேல் ஜனங்க இருந்திருப்பான். ஏன் அப்படின்னா, அதில் 1 தெசலோனிக்கேயர் 2:16 ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறார், வாசிக்கலாம். புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். பார்த்தீங்களா, புறஜாதியாருக்கும் பாருங்கள், ஒரு இடத்துல போய் ஒரு ஊழியம் செய்கிறோம், அங்கே வந்து யூதர்கள் தடை பண்ணுறாங்க. உடனே வேற ஒரு பக்கம் போனால் அங்கேயும் வந்து என்ன செய்கிறாங்களா, புறஜாதிகள்கிட்ட போனாலும் அங்கேயும் வந்து அவர்கள் ரட்சிக்கக்கூடாதபடிக்கு, அவர்களை வந்து பேசக்கூடாதபடிக்கு தடை பண்ணுறாங்க. இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள்னார். அவர்கள் மேல் கோபாக்கினி பூரணமாய் வந்திருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இது பரிசுத்த ஆவியினாலே பவுல் பேசின வார்த்தை. அவங்களுக்கு தண்டனை வந்தாச்சுன்ட்டார். இன்னைக்கெல்லாம் நிறைய வசனங்களை மேற்கோள் காட்டி நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த தண்டனைக்கான ஏற்கனவே படித்ததை நம்ம படித்து விசுவாசிக்கிறோம். ஆனால் இன்னும் அது நடக்கக்கூடாத காலத்தில், விசுவாசிக்கக்கூடாத காலத்தில் இருக்கும் பொழுது பவுல் அப்போவே சொல்கிறார், இவங்க ரொம்ப தடை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜனங்களை, அதனால் இவங்களுடைய பாவங்களை நிறைவாக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு ஒரு கோபாக்கினி வந்துருச்சு. என்ன, எந்த வசனத்தினுடைய அடிப்படையில் இந்த பவுல் இதை குறித்து சொல்கிறாருன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய முதல் வருகையிலேயே இந்த வார்த்தையை சொல்லிட்டார். மத்தேயு 5:12 வாசிக்கலாம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகள் இப்படி தான் துன்பப்படுத்தினாங்க. ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்வதற்கு நீங்கள் புத்திரராக இருக்கீங்கிறார். அப்போது அவங்க கொலை செஞ்சாங்க, நீங்களாவது நல்லவங்களாக இருப்பீங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு நீங்கள் என்னவா இருக்கீங்க, அதாவது அவங்களுக்கு நீங்கள் புத்திரராக இருக்கீங்க. அப்படின்னா அதே கெட்ட புத்தியை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள் ஆண்டவர் சொன்னார் இல்லையா. இப்போ அதுக்கு தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் உங்கள் அக்கிரம அளவை என்ன பண்ணிட்டீங்க, நிரப்பிட்டீங்க, இப்போ அதுக்குரிய தண்டனை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை
கிபி 52 சொல்கிறார். அதுக்கப்புறம் நிறைய ஊர்களுக்கு நிருபங்கள் 60, 65 கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்து 70வது வருஷத்தில் இவர்கள் அக்கிரம அளவு அது பொங்கி வழிஞ்சிருச்சு. அதனால் தேவன் இவர்களுக்கு ஒரு தண்டனை கால ஃபிக்ஸ் பண்ணாராம். உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அது நமக்கு தெரியும், இஸ்ரேல் ஜனங்கள். ஸோ இவங்க எந்த காரணத்துக்காக இந்த தண்டனை அனுபவிக்கிறாங்க? ஒரே மைண்டு, தகப்பனும் ஒரே மைண்டு, மகனும் ஒரே மைண்டு, பேரனும் ஒரே மைண்டில் இருந்துட்டு இந்த ஊழியத்தை தடை பண்ணுறதுக்கு சாத்தான் எந்த அளவுக்கு அவங்கள கொண்டு போயிட்டாமா. ஸோ இதை தெசலோனிக்கே பட்டணத்திலும் அவர்கள் நிறைவேறிட்டான். அதனால் தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்களும் இந்த விசுவாசத்தினுடைய கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமையில் இருந்தாங்க. ஆனால் அநேக விதமான கஷ்டங்களும் அனுபவிச்சாங்க. இப்போ அதை குறித்து அவர் சொல்லும் பொழுது, சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருக்கிறபடினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடு அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். நம்மெல்லாம் மனசளவில் ஒன்றா இருக்கோம், உடலளவில் தான் வெளியே இருக்கோம். ஆனால் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இன்றைக்கி எந்த சகோதரன் இப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கள். செல்ஃபோனெல்லாம் வந்ததுனால அப்பப்போ அடிக்கடி பேசிக்கிறோம், பார்க்குறக்கு ஆவல் இருக்குது அப்படிங்கிற லெவலுக்கே இல்லை இன்றைக்கி ஜனங்கள். ஆனால் ஒரு காலத்தில் இதெல்லாம் இல்லாத போது சகோதரிகள் ஊர்லேருந்து வர்றாங்கன்னா மிகுந்த ஆவலோடு உட்காந்து வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி வீட்டுக்கே வந்துருச்சு இல்லையா யூடியூப்பில். அதனால் அந்த சகோதர அன்புடைய மகிமை போச்சுங்க. அவளோட சகோதரிகளை பார்க்கணுங்கிற அந்த எண்ணமும் போயிடுச்சு. இது இருந்தால் தான் நீங்கள் பரலோகத்துக்குரிய கேரக்டருக்கு வர முடியும். ரொம்ப முக்கியம். எப்போ தெரியுமா இருக்கணும்? இப்போ இதெல்லாம் இல்லாத போது இருக்கணும். எங்கே எது இல்லையோ அங்கே எது தேவையோ அது கொடுக்கப்படணும். அன்பு தணிந்து போகும் காலம்னு படிச்சிருக்கிறோம். இங்கே அன்பு தணிஞ்சு போச்சு. இங்கே தான் அதிகமாக அன்பை யார் கொடுக்குறார்களோ அவர்கள் பரலோகத்துக்கு பாத்தியப்பட்டவர்களாக தேவனால் கருதப்படுவார்கள். அதுக்கு சாட்சி பவுல் இங்கே எழுதுகிறப்பார். உங்களால் நம்ம மாம்சத்தில் பிரிஞ்சிருந்தாலும் கிறிஸ்துவுடைய அன்பினாலே நம்ம இணைக்கப்பட்டதுனால உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நாங்கள் உள்ளத்தால் அல்ல, உடலால் மட்டுமே உங்களை விட்டு சிறிது காலம் பிரிந்து தவித்தோம். பாருங்க, உங்கள் முகத்தை காண பேராவலோடே ஏங்கி இருந்தோம். ஆனால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாக இருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாக இருந்தேன். சாத்தானோ எங்களை என்ன பண்ணிட்டான்? தடை பண்ணினான் அப்படின்றோம். ஸோ இதுக்கு நிறைய விளக்கங்கள் உண்டு. அப்போஸ்தலர்கள் பெறுகிற காலத்திலேயே வெளிப்படுத்தல் ஆகமத்தில் படிக்கிற முடியாது. 2ஆம் சபையிலெல்லாம் படிக்கும்போது சாத்தான் சிலரை காவலில் போடுவான் அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக சாத்தான் போடல, ரோமன் கவர்மெண்ட் தான். அப்போ ரோமன் கவர்மெண்ட்டை சாத்தான் என்ன பண்ணுறான்? பயன்படுத்துகிறான். அந்த மாதிரி இன்றைக்கி நம்மளை சுற்றிலும் நிறைய சாத்தான்கள் இருக்கிறார்கள், சகோதரர்களும் இருக்கிறார்கள். கவனிங்க. ஆனால் யார் நம்முடைய ஊழியத்திற்கு தடையாக இருக்கிறார்களோ அவர் சகோதரனாக இருந்தாலும் சாத்தான் தான். இதை பவுல் சொல்கிறார். எனக்கு நிறைய நானே வரக்கு பிரியமாக இருந்தேன். ஆனால் சாத்தான் பல சூழ்நிலைகள் கொடுத்து, பல பிரச்சனைகளை உண்டு பண்ணி, பல தடைகளை உண்டு பண்ணி இப்போ நான் வர முடியாதபடி பண்ணிட்டான். அது ஒரு வகையில் நல்லதாகவும் போச்சு பாருங்கள். அப்படி வர முடியாமல் போனதுனால இப்போ அந்த நிருபம் அவர்களுக்கு போச்சு. அந்த நிருபம் யாருக்கு வந்துருச்சு? இப்போ நமக்கு வந்துருச்சு இல்லையா? அப்போ தேவன் சாத்தானுடைய ப்ரோக்ராம்லேயே தேவன் உள்ள பூந்து என்ன பண்ணுவார்னா அவருடைய சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராமை செஞ்சு முடிச்சிடுவார். சாத்தானுக்கு தோல்விதான் தொடர்ந்து வந்துட்டுருக்குமா. அதனால் எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாக இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சந்நிதியில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். திருவிழியத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகையின் போது பாருங்கள், அவர் முன் உங்களைத்தானே நாங்கள் எதிர்நோக்கி இருக்க போகிறோம். நீங்கள் தானே எங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையோடு சூடப்போகும் வெற்றி வாகையுமாய் இருக்க போகிறீர்கள். உங்களை தவிர வேறு யார் இருக்க முடியும்? இந்த இடத்துல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து பவுல் சொல்கிறார். அப்போது ஏற்கனவே அவர்களுக்கு 2ஆம் வருகை குறித்து போதிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் அதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இயேசு கிறிஸ்து வரும்போது, கவனிக்கிறீங்களா, வரும்போது அவர் முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்க. நாங்கள் உங்களை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு எவ்வளோ பெரிய ஜனங்களாக நீங்கள் இருக்கீங்க. உங்களை தவிர யார் இருக்க முடியும்? அப்படின்னா
அந்த தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்கள் இருக்கிற ஒரு சில பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து அந்த வாழ்க்கையை ஒரு விட்னஸாக பவுலுக்கு அது போகும்போது பவுல் இந்த வார்த்தைகளை சொல்லி அவர் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார். அதை தான் கடைசி வசனம், நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாயிருக்கிறீர்கள் அப்படின்னு அவர் முடிக்கிறார். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் செய்த ஊழியத்தினுடைய பலனை அவர் கண்கூடாக பார்த்ததுனால 2ஆம் அதிகாரத்தில் அதை வார்த்தைகளாகவும் சந்தோஷங்களாகவும் தேவனுக்கு நன்றிகளாகவும் அவர் வெளிப்படுத்துறது கவனிக்கலாம். இனி அடுத்த வாரம் 3ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.